MONIFOOZ Tech. Just leverage technology. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் எனக்கு இல்லை. உனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு பணம் தான் வேணும்னா அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவும் இந்த சேனலில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் வீடியோவும் தான். எனக்கு தெரியுது இந்த வீடியோ உனக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு, அதான் தான் அந்த வியூவில் பார்த்தாலே தெரியுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த சேனலை எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியோ அப்போவே நீ நம்ம தோஸ்தாயிட்ட. அது மட்டும் பண்ணாமல் இப்போ உடனே ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நான் சும்மா விட மாட்டேன். நான் வீடியோ போட்டு 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 உன்னை டார்ச்சர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். குட் லக். ஹலோ மக்களே, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். என்னுடைய பேர் முசம்மில் அலி. இப்போ என்னுடைய சேனல் மொனிஃபூஸ் டெக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேஸை எப்படி மொக்கையாக்குறது, அதுதான் இன்றைக்கியோட டாபிக். ஆமாம், ஃபேஸை மொக்கையாக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபேஸை எப்படி ப்ளர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஃபேஸை ப்ளர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபேஸ் பார்சிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் பார்சிங்கில் உங்களுக்கு காது எது, மூக்கு எது, கண் எது அப்படின்னு வந்துடும் ஒரு அனோட்டேஷன் மாதிரி. அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ப்ளர் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். இதுதான் இதோட. மக்களே, நீங்கள் கேட்கலாம் எதுக்கு என் ஃபேஸை ப்ளர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மற்றவங்க ஃபேஸை நம்ம அவங்க பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது நம்ம வீடியோவில். இதுக்காகவும் ப்ரைவசி ரீசனுக்காகவும் தான், காப்பிரைட் ரீசனுக்காகவும் தான் நம்ம ஃபேஸை ப்ளர் பண்ணணும். இதுதான் இதோட யூஸ் கேஸ். நில்லு, ஃபேஸை ப்ளர் பண்ணுறதா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இது யூடியூப் வீடியோ எடிட்டரில் இது ஒரு ஃபீச்சரே இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ மொக்க போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரியுது. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே அந்த ஃபேஸ் ப்ளர்ரிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒன் ஆஃப் தி வே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இங்கே சோர்ஸ் கோடோடு இங்கே லேர்ன் பண்ண போகிறீங்க. அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்த பிறகு முழுசாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்களே, எப்போதும் போல் நம்ம இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரு ஸ்மால் அனிமேஷனோடு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி எப்படி டெஸ்ட் கேஸ்லாம் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி பார்ப்போம். வாங்க. இன்புட் இமேஜை 512x512க்கு ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ரீசைஸ் பண்ண இமேஜை பார்ஸ் நெட்வொர்க் அனுப்பி நம்ம பார்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்கை எடுத்துக்கிறோம். ரீசைஸ் பண்ண இமேஜை ப்ளர் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஃபேஸ் மாஸ்க் வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்க்ரவுண்ட் இமேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபேஸ் மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இன்வெர்ட் பண்ண ஃபேஸ் மாஸ்க்கோட இன்புட் இமேஜை வச்சு நம்ம பேக்ரவுண்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்டையும் ஃபோர்க்ரவுண்டையும் இப்போ மெர்ஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வேண்டிய இமேஜ் கிடச்சிடும். அதை ரீசைஸ் டு ஒரிஜினல் இமேஜ் சைஸ், அதுதான் நம்ம கடைசியாக பண்ணுறோம். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதுதான் ஃபேஸ் காம்பனண்ட்டோட அனோட்டேஷன் மேப். நம்மளுக்கு டீப் லேர்னிங்கில் 512x512 கிரே ஸ்கேல் வரும். அந்த கிரே ஸ்கேலில் ஈச் பிக்சல் வேல்யூ ரெஃபர்ஸ் டு திஸ் நம்பர். இதுதான் இதோட அனோட்டேஷன் மேப். ஆல்ரைட் மக்களே, இப்போ நம்ம எப்படி இதை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமான டிபெண்டன்சி என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபேஸ்எக்ஸ் லிப்னு சொல்லிட்டு. இந்த புது ஃபைல் ஆட் ஃபேஸ் அண்டர்ஸ்கோர் இமேஜில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இதோட யூசேஜ். ஆனால் ஃபேஸ் ப்ளரில் தான் இதோட பேக்கேஜை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதில் ஃபேஸ்எக்ஸ் லிப் தான் மெயினான டிபெண்டன்சி. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அந்த ஃபேஸ்எக்ஸ் லிப்பில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் ஃபேஸ் பார்சர்னு ஒரு மாடிஃபைட் பைஸ்நெட் ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு ஃபேஸோட காம்பனண்ட் எல்லாமே அனோட்டேஷனாக டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் கொடுக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக எடுத்திருக்கேன். இதுதான் இதோட பேக்ரவுண்டு. இதை பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்திருக்கிற அந்த எல்லா காம்பனண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஃபேஸ் மாஸ்க்காக எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எப்படி ரன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸாக இப்போது நம்ம நார்மல் ரன் எந்த பேராமீட்டரையும் மாடிஃபை பண்ணாமல் நம்ம அப்படியே ரன் பண்ண போகிறோம். அப்போனா நம்ம me.pngயில் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் கிளியராக இருக்கும். நான் என்ன ஃபீச்சர் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஃபேஸ் மாஸ்க்கை மட்டும் ப்ளர் பண்ணியிருக்கும். அடுத்த டெஸ்ட் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன், ஏன்னா இது நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நம்ம எந்த ஃபேஸும் இல்லாத ஒரு இமேஜை கொடுத்து பார்ப்போம். அதாவது நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற bg.png பேக்ரவுண்ட் இமேஜ், இதில் எந்த ஃபேஸும் கிடையாது. நம்ம வந்து இதை கொடுத்து பார்ப்போம். இப்போ இது ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபெயில் ஆச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். இதில் வந்து நான் எந்த இதுவும் மாடிஃபை பண்ணல, ஆனால் வந்து bg.pngன்னு மட்டும் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரன் பண்ண பிறகு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எந்த எரரும் த்ரோ அடிக்கல முதல்ல. அது மட்டும் இல்லாமல் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவும் வந்திருக்குது. இதுதான் செகண்ட் ரன். லாஸ்ட் டெஸ்ட் கேஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த லாஸ்ட் டெஸ்ட் கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இனிஷியலாக ஷார்ட்டில் பார்த்த மாதிரி அதில் கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் குட் லக்குன்னு சொல்கிற இமேஜஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். அது ஒரு செகண்ட், அதாவது 30 ஃப்ரேம்ஸ் 30 இமேஜஸ் எடுத்திருக்கேன். அது இந்த குட் லக்குங்கிற ஃபோல்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேயும் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணும் போது இதில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. இது கண்டினியூஸாக எல்லாமே ரன் ஆகி முடிக்கணும். இது நீங்கள் கேட்கலாம் இன்னொரு கேள்வி, இதை எப்படி நீ வந்து இமேஜஸாக போட்டிருக்க ஆனால் எப்படி வீடியோவை மாற்றினு கேட்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் நான் பிளெண்டரை யூஸ் பண்ணி அதில் பிளெண்டரில் உள்ள வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி இமேஜ் சீக்வன்ஸ் டு வீடியோ கன்வர்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இனிஷியல் ஷாட், அதாவது இனிஷியலாக பார்த்துருப்பீங்களா அந்த இனிஷியல் ஷாட்டு ப்ராசஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டையும் நீங்கள் பார்த்துடலாம். இந்த அவுட்புட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க்காக வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எண்டுக்கும் வந்துட்டோம், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் மக்களே, கடைசியாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏண்டா இந்த ஃபீச்சர் தான் யூடியூப் எடிட்டரில் ஆல்ரெடி இருக்குது, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து என்னென்னா, இதில் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப் எடிட்டர் ஃபீச்சர் வந்து ட்ராக்கிங் ப்ளஸ் பிளரிங் ஃபீச்சர் இருக்குது. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு அது ஓப்பன் சோர்ஸாகவும் கிடையாது என்னோடய ஒப்பீனியனில். நான் என்னோடய ஒப்பீனியன் தான் அது சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க்கை எக்ஸாக்டாக குட் லுக்கிங் ஃபேஸ் மாஸ்க்கு போடுறீங்க. ப்ளஸ் வந்து அது எப்படி டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி பண்ணுறது, அது எப்படி அந்த ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சர்க்கிளுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் வீடியோவோடு நான் ஃப்யூச்சரில் வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் முசமில் அலி. பாய். Thank you for watching.